ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த எவிக்ஷன். எதுக்கு இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த 50வது நாளை வந்து இன்றைக்கி தான் கொண்டாடினாங்க. அதில் ஒரு டாஸ்க் வேறு வச்சாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு டாஸ்க் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஹாட் சீட்டில் வந்து பிரஜன் அண்ட் கெமி 2 பேரும் உட்கார வச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கார் வந்துச்சு. அதை வந்து வீடியோ பார்த்து தான் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் கண்ணையும் வந்து அந்த பிளைண்ட் ஸ்பாட் அதை வந்து கட்டினாங்க. கட்டிட்டு கார் எடுக்க போகிறதுக்குள்ளே கதறி அழுகுறாங்க. சாண்ட்ரா, இல்லை நீ போகக்கூடாது அப்பா, நம்மளுக்கே பதறுது. என்னடா இது இந்த மாதிரி அழுகுறாங்களே அப்படின்ட்டு கதறி அழுகுறாங்க. உனக்கு தான் தெரியும், அவர் சொல்கிறாரு, நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கோம், உனக்கு தான் தெரியும் இல்லை, எதுக்காக இப்படி அழுகுற? இல்லை நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேருமே சைமல்டேனியஸாக ஃபஸ்ட்டு வந்து கெமி ஏறுறாங்க, அந்த கார் போயிடுது. 2வது வந்துட்டு இவர் போகிறாரு, சொல்கிறார், நான் வந்து 100% நம்புகிறேன், நீ நம்புறியே இல்லையோ நான் நம்புகிறேன், நான் வந்து இது வரைக்கும் உண்மையாக தான் இருந்திருக்கேன், என் மனசில் இருந்ததெல்லாம் நான் பேசியிருக்கேன், நான் கண்டிப்பாக உள்ளே வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாரு. கார் வெளியே போயிடுது. சரிங்களா? இவங்க என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போகிறதுக்கு முடிவு எடுத்து ஓடுறாங்க. அதுக்குள்ளே நல்ல வேலை டோர் மூடிடுச்சு. கமர்ந்து பிடிச்சி இழுத்துட்டாப்புல. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ வந்து விக்ரம் சொன்னார் பார்த்தீங்களா, 2 பேருக்கு ரொம்ப எமோஷனல் சப்போர்ட் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வீக்னஸும் இருக்குது. இதே இது வேறு யாருன்னா ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு வாயில் வந்தாலும் பேசக்கூடாது. ஆனாப்பா கொஞ்சம் நேரத்தில் வந்து கதி கிளங்கிருச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.